இவர் ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன? அவர் வந்து எங்கள் மாமா சார். அம்மாவோட அண்ணனோட பையன், மாமா பையன் சார். எங்கள் அம்மா வீட்டு சைடு வந்து இவர் தான் இருக்கிறாரு. எனக்கு முறை பையனா. எங்கள் அப்பா வீட்டு சைடு வந்து ஒருத்தர் இருக்கிறாங்க. எனக்கு வந்து இவர் மேலே க்ரஷ். எங்கள் அப்பா வீட்டு சைடு இருக்கிற மேலே அவருக்கு வந்து என் மேலே க்ரஷ் சார். அது வந்து இவருக்கு வந்து என் அக்கா மேலே க்ரஷ். வாவ். அடுத்த ஒரு இடியாப்ப சிக்கல். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? யார் யாருக்கு யார் யாருமே க்ரஷ்ன்னு? ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா சின்ன வயசில் அந்த அளவுக்கு அவ்வளோலாம் பார்த்தது பேசினது அவ்வளோலாம் இல்லை சார். அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு மாமா இருக்கிறாங்க அப்படின்ற மாமான் தான் சார் கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் பேசுவேன், சும்மா நார்மலாக பேசுவேன். அவங்க வந்து எங்கள் அக்கா எல்லாருமே அவங்களுக்கு வந்து 3 முறை பொண்ணுங்க என்னோட சேர்த்து. ஆனால் அவங்க எல்லாருமே நல்லா கேர் பண்ணுவாங்க சார். அந்த கேரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி அவங்கள மட்டும் கேர் பண்ணுறது வந்து எனக்கு காண்டாகும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சாக்லேட் வாங்கித்தாமா அம்மா, அது வாங்கித்தேன் இது வாங்கித்தான்னு சொல்லுவேன். எல்லாமே வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுப்பாரு. கொடுத்துட்டு எல்லாருக்கும் எல்லாமே வாங்கி தருவார். என் அக்காவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக எனக்கு 50 ரூபா கேட்டுட்டு அவங்களுக்கு மட்டும் வாங்கி தருவார் சார். அது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப காண்டாகும். அப்படி தான் சார் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா போவேன். எங்கள் வீட்லேயும் வந்து என் அக்காவுக்கு வந்து பேசி கொடுக்குற மாதிரி தான் இது பண்ணாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இவங்களை. அதுக்கப்புறம் நான் கவிதைலாம் எழுதி கொடுத்தேன் சார். அதை வந்து எல்லார்கிட்டையும் காமிச்சு அதை படிச்சாரு. சரி, என்ன கவிதை எழுதி கொடுத்தீங்க? வெய்யோல் கிளியாய் நான் இங்கே இருக்கிறேன், கொய்யா பழமென நீ தெரிகிறாய் எனக்கு, ஐயோ என திகைத்தே உன் ஆழ்மனதில் இடம் பிடிக்க நான் வருகிறேன். பாட்டாவே எழுதலாம் போலயே. சரி, உங்களுக்கு இவங்க அக்கா மேல கிரஷ். அவங்களுக்கு என் மேல கிரஷ் தான் சார் கிரஷ். நான் பேசவே கூடாதுன்னுவாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அப்புறம் ஏமா நீ நடுவுல வர? இல்ல சார், கொஞ்சம் கொய்யா பழம் கவிதை வேற எழுதுற. சரி, இப்போ இவர் வந்து உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கலாமா? அவங்க பேசி முடிச்சிட்டாங்க சார். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார், இது பேசி முடிச்சிட்டாங்க. ஆமா சார். ஆனாலும் காண்டா தான் இருக்கும். சரி, இவருக்கு என் மேலதான் இல்ல போல, பெரியக்கா மேலதான் இருக்குன்னு நினைச்சேன். இன்னொருத்தவங்க 3 பொண்ணு சொன்ன நடுவில் ஒரு ரிலேஷன் மேரேஜ் ஒருத்தவங்க போனோம் சார். அங்க பார்த்து அவங்களும் இவங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க சார். சரி, சும்மா பேசியிருப்பாங்க. ஆமா சார், ஆனாலும் காண்டா. சரி, இப்போ உங்க அக்காக்கா உங்களுக்கு பேசி முடிச்சிட்டாங்க. ஆமா சார். மூஞ்செல்லாம் அப்படியே இஞ்சி துணை குரங்கு அப்படியே மாறுது. மூஞ்செல்லாம் அப்படியே மாறுதே. லைட்டா பர்னிங் ஆவட்டும் சார். அவங்க ஆவட்டுனா போங்க மாதிரி பேசுறீங்க. வாழ்த்தாவே சார் போறாங்க. அவங்க வாழ்த்தவே இல்லையம்மா. உங்க அக்கா தானே கல்யாணம் பண்ற, வாழ்த்தவே முடியல போ அப்படி மாதிரிலாம் பண்ற சார். அது அப்போ வந்து ஒரு இதுவாக இருந்தாலும் இப்போ அவங்க நல்லா இருக்கட்டும் சார். இப்போ வந்து அவர் அந்த ஒரு பாண்டிங் என்றைக்குமே மாறல சார். அவர் வந்து என்னை கேர் பண்ணுறது, இப்போவுமே என்னை வெளியே கூப்பிட்டு போனால் அது வாங்கி தருது, இது எந்த ஒரு கேருமே அந்த ஒரு அண்ணனா இவ்வளோதான் பேசணும், அப்பானா இவ்வளோதான் பேசணும். ஆனால் இந்த முறை பொண்ணுன்றதுல வந்து அந்த ஒரு கொஞ்சம் எல்லாமே கலந்து இருக்கிறது தானே சார். ஓகே, ஆல் செட் அண்ட் டன் முடிஞ்சிருச்சு. அது வந்து இப்போவுமே இருக்கு சார். அது ஓகே, ஆல் செட் இப்போ தான் கல்யாணம் பண்ண போறாரு. பண்ணிக்கிட்டோம் சார். ஆனால் எங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு முறையாக வாழ்த்து வர மாட்டேங்கிறேன்னா ஆக்சுவலாக என்னன்னா, நான் எனக்கு மேட்சாக போட்டு சொன்னேன் சார். அது கூட அவங்க சொல்லி தான் சார் போட்டேன்னாங்க. அதான் எனக்கு காண்டாயிடுச்சு. மேட்சாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.